Hi guys, welcome to our channel. நான் உங்க ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா SBO அப்டேட் பத்தி தான். ஏன் ப்ரோ SBO பத்தி ரொம்ப நாளா வீடியோவே போடல அப்படின்னு கேக்குறீங்களா? ஒருத்தான அப்டேட் எதுவும் எனக்கு கிடைக்கல. இப்போ மட்டும் என்ன ஒருத்தா கேட்டுச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போவும் எந்த ஒருத்தும் கிடைக்கல. அவன் இன்னும் திருந்தல மாமா. இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்டேட் இருக்கு, பட் பெரிய அப்டேட் கிடையாது. ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடையாது. SBO நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஆனா நான் ஏன் இப்போ அப்டேட் போட தெரியுமா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான். கோவப்படாதீங்க. இப்போ இந்த வீடியோ போறது காரணம் என்னன்னா, நான் ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்ததுனால என்னோட சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலுமே ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போமே, எதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அகெயின் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்றேன். அதனால இந்த வீடியோல எந்த அப்டேட் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வீடியோல முக்கியமான அப்டேட்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? SBOக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது SBO ஆஃபீஸ்லேயே. அதனால் SBO ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. SBO ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது பாயிண்ட்லாம் சொல்கிறேன், கேட்டுங்க. SBOவில் நீங்கள் விருப்பப்பட்டு தான் ஜாயின் பண்ணீங்களா, SBO பற்றி தெரிஞ்சு தான் எல்லாம் ஜாயின் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் SBOக்கு உள்ளே வந்து காசு கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி SBOவை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டும் வந்து சேர்ந்துடும். அது எப்போ வரும்னா ஜூலைக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எங்களுக்கு 60 days டைம் கொடுங்க, எங்களுக்கு 1 monthக்குள்ளே அப்ரூவ் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நாங்கள் 60 daysக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அக்ரியும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? உங்களோட ஐடியை SBO பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதாக தான் கணக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, SBOவில் ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் SBO இல்லை ப்ரோ, நான் நோட்டீஸ் போர்டு பார்க்கல அப்படின்னு நீங்கள் விட்டீங்கனாலும் SBO கண்டிப்பாக உங்களை பிளாக் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? SBO எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 10 days அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படி SBO 10 daysக்குள்ள ஓப்பன் ஆகலை அப்படின்னா நாங்கள் கேஸ் போடுவோம், லீகலாக கேஸ் போடுவோம். ஒரு 1000 கேஸ் போடுவோம். 1000 கேஸ் போட்டு நாங்கள் லீகலாக மூவ் பண்ணுவோம். ஏன்னா கவர்மெண்ட்னால தானே பிரச்சனை, நாங்கள் RBI மேலே நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 10 daysக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பார்ப்போம், SBO வரும் அப்படின்றத நம்பலாம். இப்போ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, SBOவை நீங்கள் தெரிஞ்சு தான் ஏற்றுக்கிட்டீங்களா? SBO இன்ட்ரோடியூசர்ஸ் எதுக்காக உங்ககிட்ட காசு வாங்கினாங்க? நீங்கள் SBO பற்றி தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணீங்களா இல்லை தெரியாமல் ஜாயின் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் SBO சொல்கிற ரூல்ஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். SBO இன்ட்ரோடியூசர்லாம் நிறைய பேர் இப்போ க்ளோஸ் ஆனதுனால நிறைய பேர் தொல்லை பண்றாங்கல்ல. இப்போ அதனால SBO அதுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க SBO இன்ட்ரோடியூசர்ஸ் தொல்லை பண்ணக்கூடாது, SBO பத்தி தெரிஞ்சுதான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க. அப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் இதெல்லாம் அக்ரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெளிவாவே கேட்டிருக்கோம். யாரும் உங்களோட கையை பிடிச்சி அக்ரி பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுமா வேணாவான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு SBO வேணும் வேணான்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அக்ரி பண்ணணும்னா நிறைய பாக்ஸ் உங்களுக்கு எது வேணும், எந்த பாயிண்ட்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு தெளிவா இது ஏத்துக்க போறீங்க. அதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேனா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அப்ப ஏன்னா மாடியா நீ ஷூட் பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? சாரி, நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையவே இருந்துச்சு. ஸோ வீடியோ டிலேவா இருந்துச்சு. வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நான் அப்டேட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்றேங்க. நான் வீடியோ போடலனாலும் அதெல்லாம் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நீ அவங்க ஃபாலோ பண்றீங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அதுக்குன்னு இப்போ வீடியோ முடிச்சிட்டு நினைச்சிட்டு போறீங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கேட்டுங்க. SBO இன்னும் 10 daysக்குள்ள ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கேஸ் ஆகும்ல, கேஸ் போடுவாங்களா, அந்த கேஸ் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா ஒரு ரிமாண்டுக்கு 15 நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துங்க. ஒரு ரிமாண்டுக்கும் 15 நாள் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ரிமாண்ட் தான் போகும். ஓகேங்களா? கேஸ் போட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா மூவ் ஆச்சுன்னா நமக்கு தான் நல்லது. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு ஒரு 5 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 5 அக்கௌண்ட்னா 2 அக்கௌண்ட்டுக்கு அக்ரி பண்ணிட்டேன். பட் நான் இன்னும் 3 அக்கௌண்ட்டுக்கு அக்ரியே பண்ணல. ஏன் அப்படின்னா வீடியோக்காக தான் நான் அக்ரி பண்ணாம இருந்தேன். அப்புறம் முந்தினத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா, நான் அக்ரி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே எனக்கு வரல. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா சங்கர் சார் நீ சாயங்காலம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னடா இது, நம்மளுக்கு மட்டும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, டைம் இருக்காது, சரி நான் இன்னைக்கு வீடியோ பண்ணிடலாம், ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு மறந்துடும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதனால நான் வீடியோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் SBO ஆஃபீஸ்க்கு போகணுன்னாலும்
நீங்கள் ஒரு பாயிண்ட் இப்போ நாங்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும். நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸ் போகணுன்னாலும் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கே போகிற மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோலாம் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் சார்பாக நான் கேட்டு வரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1K லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகேங்களா? அது வராது, ரொம்ப கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சாரி. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். ஓகேங்களா? நிறையா இப்படிலாம் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அதுக்கான கண்டினியூஸ்லாம் நிறையவே கிடைச்சிருக்கு, கண்டென்ட் நிறையா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வரும். பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கா? நான் இது வந்து ஓப்பன் பிளேஸ் தான். இந்த ஓப்பன் பிளேஸில் தான் இதுக்கப்புறம் வீடியோ வரப்போகுது. பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் டே லைட்டிங் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியும். கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் எடிட்டிங் அப்டேட், எடிட்டிங் பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம், அப்புறம் லைட்டிங்கு, எப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் எக்ஸிக்யூட் பண்ண தான் நம்மளுக்கு டைம் இல்லை. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தெரில. அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். கண்டிப்பாக ஏதோ ஒன்று தருமாறியாச்சும் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் மாதிரி நிறையா சீரிஸ் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். நானும் பிகினர் தான். நான் எப்படி என்னென்னலாம் பண்ணி என் வீடியோ ரீச் பண்ணுறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நிறைய பேர் கிளாஸில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் என்னென்ன கலெக்ட் பண்ணுறேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உனக்கு வீடியோ ரீச் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்றது தான் என்னோட டாஸ்க். எனக்கு டாஸ்க்கு